எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட முத்தான 3 நடவடிக்கைகள் குறித்து பார்க்கலாம். எத்தனை எச்சரித்தும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்தாமல் இருந்தது பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாத குழுக்கள். 2016ஆம் ஆண்டு உரி பகுதியில் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவத்தினர் 17 பேர் உயிரிழந்தனர். பதிலடி கொடுத்து பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்ட திட்டமிட்டது இந்திய ராணுவம். 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி இந்திய கமாண்டர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் அதிரடியாக புகுந்தனர். துல்லிய தாக்குதல் என பெயரிடப்பட்ட இந்த நடவடிக்கையில் பலதரப்பட்ட பயங்கரவாத முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. 2019ஆம் ஆண்டு புல்வாமா பகுதியில் துணை ராணுவ படையினரை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்தனர். 12 நாட்கள் காத்திருந்த இந்திய ராணுவம் பிப்ரவரி 26ஆம் தேதி பாகிஸ்தானின் பாலகோட் பகுதியில் வான்படைகளை ஏவியது. 20 ஆண்டுகளாக தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்த ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதிகளின் முகாம்கள் வான்படை தாக்குதலில் சின்னாபின்னமாயின. பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த கொடூர தாக்குதல் தேச மக்களை கொந்தளிக்கச் செய்தது. அதிகாலை 1:45 மணிக்கு பாகிஸ்தானின் சிந்தூர் பகுதியில் களமாடியது இந்திய ராணுவ படை. ட்ரோன் உபகரணத்தை பயன்படுத்தி வான்படை நடத்திய தாக்குதலில் தீவிரவாதிகள் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். ஜெய்ஷ்-இ முகமது, லஷ்கர்-இ-தொய்பா ஆகிய பயங்கரவாத குழுக்களின் தலைவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது.